வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணேஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சாலையோரத்தில் காட்டு யானை முகாம். காட்டு யானை நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகள் பீதி. பொங்கல் பரிசு தொகுப்புடன் மண்பானையையும் சேர்ந்து வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை. திருப்பூர் அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு. திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த அமைச்சர்களை நேரில் சந்தித்து விவசாயிகள் வலியுறுத்தல். சந்தன மாநகரான திருப்பத்தூரில் சாலையோரம் கொட்டப்படும் கழிவுகள். சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மதுரவாயலில் பாலத்தின் மீது சேதமடைந்துள்ள சாலை. இரவு நேரங்களில் விபத்துகள் ஏற்படும் அபாயம். ராணிப்பேட்டையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதால் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்ட தம்பதியினர். 10 ஆண்டுகளாக தொடரும் தீண்டாமை கொடுமை குறித்து விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. சூளகிரி அருகே சாலையோரத்தில் காட்டு யானை முகாமிட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் இருந்து கடந்த மாதம் 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வெளியேறி ஓசூர் வனக்கோட்டத்தில் தஞ்சமடைந்தன. இதனைத் தொடர்ந்து காட்டு யானைகள் பல குழுக்களாக பிரிந்து சாணமாவு, ஊடேதுர்க்கம் உள்ளிட்ட வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளன. இந்த கூட்டத்தில் இருந்து பிரிந்த காட்டு யானை ஒன்று சூளகிரி அருகே கோபச்சந்திரம் வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் முகாமிட்டுள்ளது. இதனால் பீதியடைந்த கிராம மக்கள் காட்டு யானையை அடர்ந்த வனத்திற்குள் விரட்டுமாறு வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் மண்பானையையும் சேர்த்து வழங்குமாறு தமிழக அரசுக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை இம்மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நூற்றுக்கணக்கான மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பானைகளை தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களிடையே மண்பானையை உபயோகிக்கும் பழக்கம் குறைந்து வருவதால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அழிந்து வரும் மண்பாண்ட தொழிலை பாதுகாக்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு மண்பானையையும் பொங்கல் பரிசாக வழங்குமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மண்ணடுப்பு மண்பானை கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்திலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த மண்பாண்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளார்கள். அந்த கோரிக்கைகள் இந்நாள் வரை தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் பாரம்பரியமான பொங்கல் பண்டிகையின் போது மண்பானை மண்ணடுப்பிலே பொங்கலிட்டு அந்த ஒரு நாளையாவது கொண்டாட முன் வந்தால் ஏழை எளிய மண்பாண்ட தொழிலாளர்கள் அவருடைய பொருளாதாரத்தில் கொஞ்சமாவது முன்னேற்றம் அடைவார்கள் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசு வைக்கின்றோம். விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்களை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாயிகள் அமைச்சர்களை சந்தித்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் இருகூரில் இருந்து பெங்களூரு வரை 2வது எண்ணெய் குழாய் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நிலத்தின் கீழ் ஏற்கனவே செல்லும் இரும்பு குழாயில் இருந்து புதிதாக பெங்களூருவுக்கு குழாய் பதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விளைநிலங்கள் வழியாக குழாய் அமைக்க இருப்பதால் இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் விவசாயம், நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர்.
இதனைத் தொடர்ந்து தாராபுரத்தில் அமைச்சர்கள் மூபே சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோரை சந்தித்து விவசாயிகள் குழாய்களை மாற்று வழியில் அமைக்க வலியுறுத்தினர். திருப்பத்தூரில் சாலையோரம் குப்பைகளும் இறைச்சி கழிவுகளும் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பத்தூர் பெரிய ஏரிக்கரை வழியாக நாள்தோறும் பள்ளி குழந்தைகள் அலுவலகம் செல்வோரும் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் பெரிய ஏரிக்கரை சாலையோரம் மர்ம நபர்கள் சிலர் குப்பைகளை மூட்டை மூட்டையாக கொட்டி செல்கின்றனர். இறைச்சி கழிவுகளும் கொட்டப்படுவதால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் சாலையோரங்களில் கழிவுகளை வீசி செல்லும் மர்ம நபர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். சென்னை மதுரவாயலில் பைபாஸ் சாலையின் பாலம் குண்டும் குழியுமாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. சென்னை மதுரவாயலில் இருந்து தாம்பரம் செல்லும் பைபாஸ் சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்களும் இருசக்கர வாகனங்களும் சென்று வருகின்றன. இந்நிலையில் வானகரம் அருகே பாலத்தின் மீது ஏறக்கூடிய இடத்தில் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் நொளம்பூரில் இருந்து அம்பத்தூர் நோக்கி செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் பாலத்தின் மீது ஏறுவது மிகவும் சவாலாக இருப்பதாக கூறும் வாகன ஓட்டிகள் சாலையை பராமரிக்காமல் சுங்க கட்டணம் மட்டும் வசூலிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் பாலத்தின் மீதுள்ள சாலையை சீரமைக்குமாறு நெடுஞ்சாலைத்துறைக்கு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்று வரும் விவசாய கண்காட்சியில் பாரம்பரிய விதைகளும் விவசாயத்திற்கு உதவும் நவீன கருவிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விவசாயிகள் நடத்தும் 4வது கண்காட்சி நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பட்டாணி, பீன்ஸ், சிவப்பு முள்ளங்கி, வெண்டை, கத்திரி போன்ற விதைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோன்று விவசாயத்திற்கு பயன்படும் அதிநவீன மோட்டார்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பார்வையிட்டு பயனடைகின்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் பாசி படர்ந்து காணப்படும் திருமங்கையாழ்வார் கோயில் குளத்தை தூர்வாருமாறு பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டில் திருமங்கையாழ்வார் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு சொந்தமான திருமங்கையாழ்வார் குளம் சில ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வந்தது. தற்பொழுது குளத்தை சுற்றிலும் செடி கொடிகள் படர்ந்து காணப்படுகிறது. பல மாதங்களாக தூர்வாராததால் குளத்து நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குளத்தின் கரை உடைந்திருப்பதால் அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே திருமங்கையாழ்வார் குளத்தை தூர்வாரி கரைகளை பலப்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதை சீரமைச்சு தரோம், இந்த இடத்த நாங்க உங்களுக்கு செவரு அமைச்சு தரோம், மதில் செவரு அமைச்சு தரோம், படிக்கட்டு அமைச்சு தரோம் சொல்லிட்டு இதுல இருக்கிற துருக்கள் எல்லாம் வாரிய தும்பி அந்த பக்கமா போட்டாங்க. இந்த குளத்துக்கு ஸ்ட்ரென்த்தே போயிடுச்சு. ஏன்னா நிறைய துருக்கல்ங்க இருந்தது, அதான் ஸ்ட்ரென்த்து அந்த காலத்துல கட்டினது. இப்ப அதெல்லாமே வாரி என்ன பண்ணிட்டாங்க, அந்த மடுவுல போட்டாங்க. அதனால ஸ்ட்ரென்த்தே குறைஞ்சு போச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 4 கல்லுங்களை நட்டுட்டு எதுவுமே எங்களுக்கு செய்யல. ஒரு தூராள்ற அப்படின்ற பேர்ல அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு புரியல. இந்த குளத்தை சீரமைச்சு தமிழக அரசுக்கும் மற்ற யாராச்சும் அரசியல் நிர்வாகங்களோ இல்ல பொதுமக்களோ எல்லாரும் ஒரு கை கொடுத்து இந்த குளத்தை மீட்டு எடுத்து எங்களுக்கு குடி தண்ணீரா மாத்தி கொடுங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி தண்ணி போகவும் கொஞ்சம் வழி பண்ணி விடுங்க. இது நாங்க அரசுக்கு வைக்கிற மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கட்டும். உதகை அருகே நெடுஞ்சாலையோரம் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர். உதகை அருகே பொக்காபுரம் பகுதியை சுற்றி
முதுமலை புலிகள் காப்பகம் உள்ளது. இந்த புலிகள் காப்பகத்தில் சிறுத்தை, காட்டு யானைகள், மான், பாம்பு போன்ற வனவிலங்குகள் உள்ளன. இந்நிலையில் சுமார் 12 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று வனப்பகுதியில் இருந்து வெளியேறி மசினகுடி மாவலல்லா நெடுஞ்சாலையில் ஊர்ந்து சென்றது. பெரும்பாலும் இரவு நேரங்களில் வெளியில் வரும் மலைப்பாம்பு பட்ட பகலில் சாலையை கடந்து சென்றது. வாகனங்களின் சத்தம் கேட்டதால் அந்த மலைப்பாம்பு நெடுஞ்சாலையோரம் தஞ்சமடைந்தது. வாகன ஓட்டிகள் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற பாம்பு பிடி வீரர் மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தார். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சென்னை பெருங்களத்தூரில் மின்கம்பங்களை அகற்றாமல் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். பெருங்களத்தூர் 57வது வார்டு சிவசக்தி தெருவில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சாலையோரம் இருந்த மின்கம்பங்களை அகற்றாமல் ஒப்பந்ததாரர்கள் இரவோடு இரவாக வடிகால் கால்வாயை அமைத்ததாக தெரிகிறது. அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்திருந்தால் இதுபோன்ற தவறு நடந்திருக்காது என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். சீர்காழி அருகே கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட திருமுல்லைவாசல் மீன்பிடி துறைமுகத்தை சீரமைக்குமாறு மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த துறைமுகத்தில் இருந்து நாள்தோறும் 2000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பெய்த கனமழையால் துறைமுகத்தின் முகத்வாரம் தூர்ந்து போனது. இதனால் விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் தரை தட்டி சேதமடைந்தன. இதனால் மீனவர்கள் கடல் நீரின் நீர்மட்டம் உயரும் வரை காத்திருந்து கடலுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது.